வணக்கம், வெல்கம் சுலோக தமிழா. இன்றைக்கி நம்ம ராகி சப்பாத்தி எப்படி செய்யணுங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி சப்பாத்தி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு வேறு மெத்தடு, இது வேறு மெத்தடு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி சப்பாத்தி செய்யறதுக்கு இப்போ நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம குறைவான தீயில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடாயில் ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ நல்லா வாசனை வருதுங்க. இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம அப்படியே இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1 கப்பு கோதுமை மாவு. கோதுமை மாவு சேர்த்து செய்யும்போது நமக்கு ஈஸியாக தரட்ட வருங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம். இதை நம்ம நல்லா கையில் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். மாவு சூடாக தான் இருக்குது. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் போல் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி கொதிக்கவும் வேணாம், சூடு இல்லாமல் இருக்கவும் வேணாம். கை பொறுக்கிற சூடில் வச்சு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா பிசைஞ்சாச்சுங்க. நல்லா ஒன்று சேர வந்துடுச்சு. இதான் கரெக்டு. இப்போ இது மேலே நம்ம காஞ்சி போகாமல் மாவு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயை இதோட கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 15 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ நம்ம தப்பாச்சியை தரத்திடலாம். இப்போ நான் இந்த சைஸ் உருண்டை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இது மூலம் கொஞ்சமாக இது மேலே கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தரட்டிக்கலாம். இந்த சைஸ் போதும். இதை அப்படியே சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இதில் போட்டுடலாம். கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ திருப்பி போட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா சேர்ந்துருச்சுங்க. அதுதான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி ரெடி. ஹெல்த்தியான சாஃப்டான ராகி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.